இன்னையிலேருந்து லீவ் விட்டாச்சா, அதனால வந்து இன்றைக்கி அசால்ட்டாகவே எந்திரிச்சாச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சு டீ போட்டு ரெடியாக இருக்கிறதுக்குள்ளேயே 8 மணி ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லீவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சமைக்கலையா, நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடம் பிடிச்சி சமைக்க வச்சாங்க. சரி நம்ம வந்து வேலையை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் வேலையை ஆரம்பித்தேன். என்ன சாப்பாடு இன்றைக்கி செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா சாதாரணமாக புளிக்குழம்பு தான். மீன் ஏதாவது வருமா அப்படின்னு பார்த்தேன். மீன் எதுவுமே வரல. அதனால் வந்து சும்மா புளிக்குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் சைடிஷாக என்ன வைக்கலாம் பார்த்தா முட்டைக்கோஸ் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லையா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே சமைச்சிட்டு நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமே சமைச்சிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ சீக்கிரமாக சமைக்க சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி வேலைக்கு போகலை, நம்ம பேங்க்கு போயிட்டு வந்துடுவோம், அதனால் லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன், நானும் கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சிருப்பேன்ல, அவசரம் இல்லாமல் பொறுமையாக சமைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க பிள்ளைங்களை கொண்டு ரெடி பண்ணி அவங்கள வீட்டில் விட்டுறதுக்குள்ள, அம்மா வீட்டில் விடுறதுக்குள்ள நான் என்ன வேலையெல்லாம் பார்க்கணுமோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டேன். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் அங்கே கிடந்துச்சா, புது ட்ரெஸ் எல்லாம், அதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட முடியாதனால கையிலேயே துவைச்சாச்சு. அதுக்கப்புப்புறம் வந்து சும்மா நம்மளும் கிளம்பியாச்சு. பிள்ளைங்கள விட்டுட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான். ஆனால் 2மே வந்து இன்றைக்கி அடம் பிடிச்சி எங்களோடையே வரலாம்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க. சரி நம்மளும் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிள்ளைங்கள கிளப்பி நானும் கிளம்பி போயிட்டோம். பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகும்போது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வெளியில் கூட்டி போனாலே ஒரே ஆனந்தம் தான். அது என் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்லேயே அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா அங்கிட்டு இங்கிட்டு வந்து துரத்திட்டே இருந்தாங்க. ஆனால் இது 2 பேரும் ஒரு இடத்துல இருக்க மாதிரியே இல்லை. நான் போய் உட்காந்துட்டேன் பேசாமல், நீங்கள் என்னமோ கட்டிச்சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட நிற்கல, நமக்கு வந்து ஆர்எஸ் மங்கலத்து பஸ் வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து பஸ்ஸுக்கு வந்து இது இருக்காதுல்ல, அதனால் வந்து கொஞ்சம் 10 நிமிஷத்துலேயே பஸ் வந்துருச்சு. நம்மளும் வந்து பஸ்ஸில் கிளம்பியாச்சு. போயிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா, பைக்கில் போகலாம், பஸ்ஸில் போகிறது வந்து நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே வந்தாங்க. நான் தான் பிள்ளைங்கள் இருக்கிறதுனால வந்து பஸ்லேயே போயிடலாம், பைக்கில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வேலை பேங்கில், அதனால் வந்து ஆர்எஸ் மங்கலத்தில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு தான் வந்தோம். ஆனால் வேலை எதுவுமே முடியலை, மண்டே வர சொல்லியிருக்காங்க திரும்ப. அப்படியே வந்து ஆர்எஸ் மங்கலத்தில் கரெக்டாக பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போதே நமக்கு வந்து லக்கி பஸ் நின்றுச்சு. சரி இதிலே கிளம்பிடுவோம், இல்லைன்னா இங்கே ஏதாவது செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே வந்து பஸ்ஸில் ஏறி வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காலையில் துவைச்சி போட்ட ட்ரெஸ் எல்லாம் எப்படி கிடந்துச்சா, நம்ம எடுக்கலைன்னா யாருமே எடுக்க மாட்டாங்க, அப்படியே கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது ட்ரெஸ் வரையா எல்லாமே உடனே எடுத்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மேலே பெட்ஷீட் காய போட்டது, பாய் எல்லாமே இன்றைக்கி தான் காலையிலேயே அலசி போட்டுட்டேன்னா, அதெல்லாம் மொத்தமாக போய் எல்லாத்தையும் எடுத்து வந்து அதுக்கப்புறம் இந்த துணி துவைக்கிறது கூட பெரிய பிரச்சனை இல்லை, அதை மறுபடியும் மடித்து வைக்கிறதுங்கிறது பெரிய ஒரு வேலையாக இருக்குது. எனக்கு எப்போயுமே அது பிடிக்காத ஒரு வேலை. என்ன பண்ணுறது, கட்டாயத்தின் பேரில் அந்த துணி மடித்து வைப்பேன். மடித்து வைக்கலைனாலும் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு மடித்து வைப்போம். ஆனால் என்னோடய பிள்ளைங்க வந்து அந்த ஒரே நிமிஷத்தில் அதை போட்டு கிளச்சி ட்ரெஸ் எல்லாம் இழுத்து நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இருட்டாயிடுச்சா, கொஞ்சம் நேரம் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் டானிக் ஊற்றிட்டு பிள்ளை கையில் வச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் வந்து வரும்போது தோசை மாவு வாங்கிட்டு வந்தாங்க. அதோட தோசை ஊற்றிட்டு இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி தான். தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு நம்ம தூங்க வேண்டியதான். இன்றைக்கி என்னோடய பொழுது இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப பிஸியாக போன மாதிரி இருந்துச்சு. உங்களோட டைம் எப்படி போச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.